பெல்வுட் எல்லாருக்கும் வந்து இந்த கொஞ்ச நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிற இடம் தான் இந்த பெல்வுட்னு சொல்லக்கூடிய இடம். அது வந்து இந்த மாதம் 30ஆம் தேதியோட வந்து தடை செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திக்கிறோம். அப்படி என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய்ட்டு பார்ப்போம். போகிறதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க அந்த பெல்வுட்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பெல்வுட் மேலே அப்படி போகணும். மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த இடத்த இப்போ நிறைய பேர் வந்து இந்த இடமெல்லாம் காலடி தடயங்களாக இருக்குது. அதாவது இப்படி இருந்த இடம் இப்படியா மாறி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஏறணும் இன்னொரு மலை பகுதி உண்டு. இன்றைக்கி தான் கடைசி நாள் போல். மேலே போய்ட்டு பார்ப்போம். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இன்னையோட இந்த இடம் மூடிப்படுது. இன்றைக்கி 29ஆம் தேதி 30ஆம் தேதியோட இந்த இடம் வந்து மூடப்படும்னு சொல்லப்பட்டிக்குது. பாவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இருந்து பார்க்கல. ஃபுல்லாக பைன் மரங்களும் அந்த காற்று மாதிக்கிற இடமும் பனிகளும் தான் இந்த இடத்துல ஃபுல்லாக வைக்குது. நான் பேசுகிற கேட்குதாயும் நிறைய பேர் பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே போகிறாங்க. கீழே அந்தளவு நிறைய ஆக்களிக்கிறாங்க. கண்டி சிட்டி வந்து இங்கே நிற்கிறது அளவு தூரத்தில் அதே போல் ஒரு அழகான இடம் உண்டு. போயிட்டு பார்ப்போம் இதுக்கு மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இன்னையோட இது தடைப்படுமா இல்லை இன்னும் திறந்துருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு கடைசி நாள் தான் நாங்களும் வந்தோம். மேலே போய்ட்டு பார்ப்போம். பாருங்க, வானுக்கு உயர்ந்த அளவு இருக்கிற பைனஸ் மரங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. போடுமாவா இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே சேராக தான் இருக்குது. ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக சேரு கீழே எல்லாம். ஓகே, இப்போ வந்து பெல்வுட்டில் மேல் பகுதிக்கு இந்த பைனஸ் காடெல்லாம் தாண்டி அப்படியே ஏறி வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் குட்டி குட்டி அவங்களுக்கு நிறைய பேர் விளங்குதாகி. இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திக்கிற இளம் யுவதிகள் சொல்லலாம். காற்று நல்லா அடிக்குது இந்த இடத்துல. அதே போல் நான் பேசுகிறத கேட்குதாகியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதிலேருந்து இப்படியே முன்னுக்கு போனோம்னா ஒரு அழகான வியூ வண்டிக்கும் அதே சேர்த்து பார்ப்போம். ஓகே, அந்த வியூ இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு டவராக இருக்குது. அதே போல் காற்றடிக்குது பாருங்கள். அந்த சைடில் கிளைமேட் வேறு லெவலாக இருக்குது. இப்போ இதிலிருந்து இப்படி ஏறி இந்த மேலே வரங்காட்டியும் போகலும் அந்த இடத்துல எல்லாம் நிறைய ஆக்களிக்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். யாரும் இப்படி ஏறி போகணும். இப்போ ஏறி போயிட்டு பார்ப்போம் அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பெல்வுட்னு சொல்கிற ரொம்ப ஒரு அழகான இடம் ஒன்று தான் உண்மையிலுமே. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பச்சைன்னு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். சந்தையோட மலை பிரதேசத்தோட பணிகள் வந்து விட்டு விலை சொல்கிறது வந்து வேறு லெவல் ஆகிது. அதே போல் உட்பட வேஷ்டிக்க தடைன்னு சொல்லி இந்த இடத்துல கட்டுகளும் அடிக்கப்பட்டுக்குது. ஆனால் ஏற்ற இது தடை செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியலை. அங்கே போங்காட்டியும் நிறைய ஆக்கள் விற்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் எத்தனை பேர் போய்த்து கொண்டிருக்கிறாங்க.
கடைசி நாள் சொல்கிறாங்க, பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். நம்ம ஏறுற அந்த அளவுக்கு இறங்குறோம், அதே அளவு ஆக்கள் இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி சேராகின்னு சொல்லி இந்த இடங்கள்லாம். எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர் வராங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் ஃபுல்லாகவே புல்லெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த ஆட்கள் நடந்து 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 இந்த இடத்துல புல்லுவலை வந்து இல்லாமல் இருக்குது. ஏன்னா கால் வச்சு 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 நடந்து போகல, அந்த இடத்துல புல்லுவலிக்காக தானே. பாருங்கள் காற்று சும்மா சட்டப்படியாக வீசுது. අපි ඒජේ තමයි අපේ ටීම් එකේ ලීඩර් පොර තමයි අපි එයා තමයි ලීඩර් එයා තමයි සෙට් එක ඔව් ஓகே, இன்னைக்கு கப்பல் கோல்ஸ் எல்லாம் போகுது, கப்பல் வீடியோஸ் எல்லாம் போகுது. அதே போல் இந்த சைடில் நிறைய பேர் ஏறி போயிட்டு கொண்டிருக்கிறோம். சைடில் ஃபுல்லாக வருது பாருங்கள். இந்த குட்டி மலையொண்டிக்கு தான் ஏறி போயிட்டு கொண்டிருக்கிறோம். நான் பேசுறது கேட்குறதோ தெரியும், நான் மைக்கேருக்கு போட்டோ வரல, இப்போ மைக்கில் தான் பேசிக்கிட்டேன். ஓ செருப்பை கையில் எடுத்தாங்க ஏறணும். வா ஆசை, இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணமே, இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். எல்லாரும் கையை கொடுக்காம தான் வந்து
ஓகே, இந்த இடத்துல அப்படி சேரு பாருங்க, கீழே வந்தோம். இந்த இடத்த பாருங்க, பச்சை பசங்க எப்படி இருக்குது. பெல்வுட் வேறு லெவல். கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு நாளில் இந்த இடம் வந்து தடை செய்யப்படும் போடப்பட்டு இருந்துச்சு. தடை செய்யப்படுமா தெரியும். சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்பட்டது தான் பெல்வுட். பாருங்க எப்படி இருக்கு. இப்படி வியூ சாட்டவாடி. எங்கெங்கயோ ரோட் போகுது. ஆனால் பெல்வுட் லேக் ஒன்று இருந்துச்சு, எங்கே தெரியும். பைன் மரம் ஒன்று அப்படியே உடஞ்சி விழுந்துருக்கு. இந்த இடத்துல அப்படியே காற்று விளங்கதான் இருக்கு. இருக்கிற பச்சை புல்லுகள் எல்லாம் எந்த அளவு சரிஞ்சு அந்த காட்டுக்கு ஆடுதுன்னு சொல்லி அந்தளவு காற்று இந்த இடத்துல. இது பைன் மரம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் ஏறணும் பாருங்க. இதால இன்னும் இப்படி போகணும். ஏறும். நல்ல ரிப்பிக்கிற ஷூவை பார்த்து போட்டுவாங்க. வரப்போல தடை செஞ்சுருப்பாங்களா தெரியா, நல்ல கிரிப்பிக்கிற ஷூவை போட்டுவாங்க. சரியா, இப்போ டைமை பாருங்கள், சரியாக 5:10 ஆகுது. இப்போ இந்த சூரியன் வந்து மறைஞ்சு கொண்டிருக்குது. அதே போல் இந்த காட்டுக்கால தான் இப்படியே வந்தோம். இது ஃபுல்லாக ஒரு பைனஸ் காடு உண்டு. அதில் கடைசி பொங்கலுக்கு வந்துக்கிறோம். இந்த கல்லோடு தான் இந்த இடம் அப்படி ஃபுல்லாக முடியுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறோம். ஆனால் குயிக்காக வந்து கிளைமேட் வந்து மாறும். பனிகள் எல்லாம் அப்படியே குயிக்காக வரும் பாருங்கள். இந்த சைட்லேருந்து அப்படி போகுது. இன்றைக்கி இன்னும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலும். இந்த கல் தான் கடைசி பாயிண்ட். இந்த சைடில் மீக்குது. இது பள்ளத்தாக்கு மாதிரி. அப்படின்டா கட்டாயம் பெல்வுட் வாரிகன்னு சொன்னான். இது பிறகு வந்து இந்த பேன் வந்து எடுக்க பத்திச்சின்னு சொன்னான். கட்டாயம் இந்த அழகான இடத்துக்கு வந்து மிஸ் பண்ண வந்து பாருங்கள். கேம்பிங் எல்லாம் பண்ணலன்னு சொல்லி முந்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படியே தெரியா, கட்டாயம் வந்து பாருங்கள். இதுதான் அந்த பெல்வுட் பாயிண்டில் வந்து கடைசி பாயிண்ட் தான் இது. ஓகே, நான் வந்து இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இப்போ இறங்கி கொண்டிருக்கிறேன். டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 5:45 ஆகிட்டு. இறங்கக்குள்ள எப்படியும் 6 மணி 6:30 ஆகிடும். ஸ்லோவாக இறங்கணும். அப்படின்னு சொன்னால் காட்டக்குள்ளே சகதிகள் இருந்துச்சானே, அது இப்படி இறங்கி கொண்டிருக்கிறோம். இறங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அந்த இடம் மீக்குது. இன்னும் கழிக்கிறாங்க, இல்லாட்டி கீழே யாராலும் இருந்தால் கேட்டு பார்ப்போம் தடை செய்கிறாங்களான்னு சொல்லி. நாளையில இருந்து கேட்டு பார்ப்போம். இறங்குறது தான் இப்போ பெரிய டாஸ்காக இருக்குது. இந்த ஏறக்குள்ள ஏறலாம், இறங்குள்ள கட்டாயம் வழுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இறங்குற இடம். எங்கே இறங்குது கொஞ்சம் வழுக்கிக்கிட்டா கீழே பாகாலத்தில் தான் இருக்கும். கீழே இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. காற்றும் அதே மாதிரி அடிக்குது.
நான் வந்து இப்போ பெல்வுட்லேருந்து அப்படியே இறங்கி வந்துட்டோம். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவல் அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். முன்னுக்கு வந்து சன்செட் ஆகி வானம் எல்லாம் வேறு கலராக இருக்குது. அதே போல் இந்த இடம் வந்து பச்சை பசங்க நிற்கிது. அதே போல் நிறைய பேர் வந்து இன்னும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. கீழே போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் இந்த இடம் வந்து ஜொலிச்சு கொண்டே தான் இருக்குது. இன்னைக்கு இருட்டாகிருச்சு. நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. நாளையோட என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லாட்டி நான் அப்படியே ஓப்பனில் இருக்குமான்னு சொல்லி நாளைய பார்ப்போம். இப்போ இன்னும் வந்து ஆட்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. 6 o'clock ஆகிருச்சு. இருந்தும் இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க பாருங்க. ஜானி 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 வரை மெத்தனை வெளிச்சில வட்டணும் கோமெத் தகவல் வரை சரி சரி. ஓ ஓ ஓ ஓகே. இன்றைக்கி வந்திருக்கிற பைக் கூட உள்ள நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக அங்கே போங்காட்டி மிக்குது பாருங்கள். பாருங்கள் டைம் வந்து இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. ஃபுல்லாக எவ்வளோ பைக் வந்து இந்த இடத்துல வந்திக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த சைடு மிக்குது, இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கு வந்தாக்கள் இவ்வளோ வந்திக்குது பாருங்கள். ஃபுல்லாக இன்னும் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதாவது இப்போ 6 மணி தாண்டிடுச்சு. இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது. இன்னும் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ பெல்வுட்டுக்கு ஏறி அப்படியே இறங்கிட்டோம். இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 6:10 ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து போய்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஜூன் 30. இந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து ஜூன் 29ஆம் தேதி. ஜூன் 30ஆம் தேதி வந்து இந்த பெல்வுட் வந்து க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆனால் எப்படியோ தெரியா ஒரு பாப்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நிறையா இடங்களில் வீடியோஸ் எடுக்கல, நிறைய ஆக்கள் வந்து இருந்ததால் அவங்களோட ப்ரைவசியல் அப்படி இருக்கிறதுனால நிறைய இடங்களில் நான் வீடியோஸ் எடுக்கலை. இருந்தாலும் எந்த அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா இன்னொரு காணொலியை சந்திப்போம். பாய் பை.